முதலமைச்சர் விஜய் ஐயாவை கவனத்திற்கு பழனி முருகன் கோயிலில் நான் சந்திச்ச அவலங்களும் துயரங்களும் சொல்லிடுறேன். கேஷ் மட்டும்தான் சொல்லுவாங்க. சார் நாங்கள் கொண்டு வரல சார், கேஷ் மட்டும்தாங்க. கீழே மொபைல் வச்சுட்டு போனால் தான், லாக் பண்ணிட்டு போனால் தான், மேலே மொபைல் கிடையாது. ஓகே, மேலே போகக்கூடிய எல்லாருமே ஒரு 50 ரூபா 100 ரூபா மாதிரி தான் கையில் வச்சுருப்பாங்க. மேலே போயிட்டு பரிதவிப்போம். ஓகே, இதில் என்ன நடக்குதுன்னா, கீழே ஏடிஎம் மிஷின் கரெக்டாக மொபைல் வைக்கிற சென்டருக்கு பக்கத்தில் ஒரு 5 ஏடிஎம் மிஷின் வைக்க சொல்லுங்கள். அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய கூகுள் பே ஸ்கேனரில் ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி பண்ண சொல்லுங்கள். நிறைய பேர் கையில் ஏடிஎம் கார்டு கிடையாது, கொண்டு வரக்கூடிய ஞாபகங்கள் இருக்காது. நான் சொல்கிறது மக்களில் நான் பரிதவிச்சு நான் மாட்டின இடத்த நான் சொல்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன். ஏடிஎம்மில் இப்போ யோனோ ஆப்பில் இருக்குது, அப்படியே வித்தவுட் கார்டில் நம்ம ஸ்கேனர் போட்டு பண்ண முடியும். அப்படி ஒரு டெக்னாலஜியை ஜிபேலேருந்து ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணியாச்சுன்னா அப்படியே ஏடிஎம்மில் கேஷ் வர மாதிரி டெக்னாலஜி மாற்ற சொல்லுங்கள். அரசு நினச்சா ஒரு நிமிஷத்தில் மாறும். ஏடிஎம் ஒரு 5 பேங்க்குடைய டிஃப்ரெண்டான ஏடிஎம். ஏன்னா ஒவ்வொரு சர்வீஸ் டவுனாக இருக்குது. 5 பேங்க்குடைய ஒவ்வொரு ஏடிஎம் மொபைல் லாக்கர் பக்கத்தில் வச்சாச்சுன்னா இந்த மொபைலை நாங்கள் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஜிபே ஸ்கேனரில் பணம் எடுத்துகிட்டு மேலே போயிடுவோம். ஓகே, ஏன் பணம் எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள என்ன ஸ்கேம் நடக்குதுன்னா, டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கினா ஒன்லி பணம் கொடுத்தா தான் வாங்க முடியும். அதே ஜிபே ஸ்கேனரை கீழேயே ஸ்பெஷல் டிக்கெட் தரிசன டிக்கெட்டை கீழேயே மொபைலில் ஜிபே ஸ்கேனரை காமிச்சிட்டு அங்கேயே டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. நல்லா பாருங்கள், மொபைலை உள்ளே வச்சாச்சுன்னா நீ மேலே கேஷ் மட்டும்தான் கொண்டு வந்தவனோட நம்பர் 1 ஸ்கேம். அப்போது ஏடிஎம் வைங்க, கேஷை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம், தவறு கிடையாது. ஏன்னா டெக்னாலஜி எப்போவுமே கை கொடுக்குமானு கிடையாது, டிசாஸ்டர் டைமில் கை கொடுக்காது. கீழேயே அந்த மொபைல் கவுண்டர் பக்கத்துலேயே டிக்கெட் கவுண்டரில் பேமெண்ட் பண்ணி ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டு, பிரசாத டிக்கெட்டு, ஒரு 300 ரூபாய்க்கு பிரசாதம் வாங்கிக்கலாம், 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலான்னு கூடிய டிக்கெட்டை இங்கேயே ஜிபே ஸ்கேனரில் கொடுத்து எடுத்தாச்சுன்னா எல்லாமே ஆன்லைன் ஆகி கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக போகும். உண்மைதானே? ஏன்னா இந்த பணம்ன்ற ஒரு இடம் வரும்போது தான் லிக்விடிட்டியான ஒரு ஸ்கேம் நடக்குது. 100% ஸ்கேம் நடக்கிற ஒரே இடம் பணம் மட்டும்தான். அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனில் போகும்போது ஒரு ஸ்கேம் நடக்காது. 2வது துயரமான சம்பவம் நான் பார்த்தேன். நான் பேசிக்லி கிறிஸ்டியன். நான் ஆந்தனி தாமஸ் என் பேர். முருகர் மேலே ஈர்ப்பில் குரு ஆறுமுகம்னு பேரை மாற்றுறேன். ட்ரென்ச்சில் நைட்டு இந்த ட்ராமில் ஏறும்போது, சார் நான் ஏறணும் அப்படின்னேன். எங்கள் அம்மா என்னை அந்தோனின்னு கூப்பிட்டாங்க. அப்போ என்னாச்சுன்னா, உங்கள் பேர் என்னன்னாரு. ஆந்தனி அப்படின்னேன். கிறிஸ்டினான்ட்டு நீங்கள் ட்ராமில் ஏறக்கூடாதுன்னாரு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னேன். இல்லை, கிறிஸ்டியன்ஸ் நாட் அலோடுன்னு போர்டு இருக்குது பார்த்துங்களா. கிறிஸ்டியன்ஸ் நாட் அலோடா? எப்படி அது? சார் நான் காசு கொடுத்து தான் சார் ட்ராமுக்கு வந்திருக்கேன். கிறிஸ்டியன்ஸ் நாட் அலோடுங்க, நீங்கள் படிக்கட்டில் ஏறிப்போங்க. நான் அப்புறம் மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டேன். எங்கள் அம்மா பேர் புஷ்பலதா, எங்கள் அம்மா ஹிந்து தான், அவங்கள ஏற்றுங்கன்னு சொல்லி அம்மாவால் நடக்க முடியலன்னு சொல்லி ட்ராமில் ஏற்றிட்டு கீழேருந்து நான் ஓடினேன். ஏன்னா நட சாத்துற டைம். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு வரும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் பாதிக்கப்படும் போது, கொச்சையாக அசிங்கப்படும் போது மனசுக்குள்ளே வலி இருக்கும். இந்த வலிகளை போக்கக்கூடிய ஆட்சி அமைங்க. நான் பார்க்க வந்தது முருகனை தான், என்னை பேச வைக்கிறது முருகர் தான். ஒவ்வொரு கோயில்கள்லையும் இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு. சமத்துவமான வாழ்க்கை வாழணும்னா எல்லாருக்கும் சமத்துவமான ஆட்சி நடத்தணும். ஒரு சின்ன தவறா, சார் நான் சிஎம் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், 10 நிமிஷத்தில் மாறிடும் சார்னு ஒரு நிலைமை கொண்டு வாங்க. ஏன்னா இங்கே இருக்க எல்லா அயோக்கியனும் ஏன் உங்க கூட சேர மாட்டானுங்கன்னா, இவங்க பண்ணுற அயோக்கியத்தனம் ஸ்கேம். ஏன்னா அதாவது மொழி பேச விடாமல் இருக்கிறது ஒரு ஸ்கேமர் ஓட்டு. ஏன்னா மொழி தெரிஞ்சு போச்சுன்னா பயந்துப்பாங்க, தெளிவாயிடுவாங்க. 1. 2வது என்னென்னா, கிறிஸ்டியானிட்டி ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு, ஹிந்து ஓட்டு, அந்தந்த துறையில் அவங்கவுங்க அந்தந்த இடத்துல நிப்பாட்டுவோம். அவங்க தான் அந்த பெல்ட்டில் நல்லா இருப்பாங்க. இந்த இடத்துல இவங்கள நிப்பாட்டுவோம், அந்த இடத்துல அவங்கள நிப்பாட்டுவோம். மனுஷனை நிப்பாட்டுங்க, நேர்மையான மனுஷனை நிப்பாட்டுங்க, நெறியோடு வாழ வைங்க. மதம்ன்றது நல்வழிப்படுத்த மட்டும்தான். எந்த மதத்தை வேணால் போகலாம். நான் முஸ்லீமாக, அதாவது தர்காவுக்கு நான் போயிட்டு தான் இருக்கேன். யாருமே எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. கொச்சையை அசிங்கப்படுத்தும் போது மட்டும்தான் நெஞ்சே வலி எடுத்துருது. அப்படி வைக்கக்கூடிய ஆட்சிகள் இனிமேட்டு இருந்துடக்கூடாது. இது நடந்த ஒரு உண்மையான துயரமான சம்பவம். நீ ஏன் உள்ளே வரேன்னு யாராவது கேட்டாங்கன்னா, நான் மனிதன், நான் இந்திய நாட்டை சேர்ந்தவன், நான் உண்மையான உணர்வாளர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இது முருகர் தான் பேச வச்சிருக்காருன்னு நினச்சிக்கங்க.
என்னப்பா அப்படி என்னப்பா பேச வச்சிட்டாருன்னு நீங்கள் கேட்கலாம். முருகருடைய ஆட்சி என்ன அப்படின்னா, முருகர் மன்னர். நெறி கொண்டு தவறின எல்லாரையுமே முருகர் உட்கார வைக்க மாட்டார். இத்தனை நாள் 30 வருஷம் நம்ம தயக்கப்பட்டு 30 வருஷத்தை மறந்துடுங்க. 300 வருஷத்தை யோசனை பண்ணி பாருங்க. 300 வருஷமா ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம். அது அப்படியே இன்னொரு மைண்ட் செட் டிஸார்டரில் கொண்டு வந்து இன்னொரு அடிமைத்தனத்தை கொண்டு வந்துட்டாங்க. மலேசியாவில் இந்த மாதிரி நடக்குமான்னு நடக்காது. நீங்கள் மலேசியா முருகர் கோயிலுக்கு போய் சந்தோஷமாக தான் வெளியே வருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொன்மையான கோயில்கள் எல்லாத்தையும் தூர்வாரி பர்ஃபெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டினாலே தமிழ்நாடுடைய டூரிசம் கிரிப்பியான டூரிசம் மாறும். நான் சொல்கிறதுல தவறு இருக்குன்னா எனக்கு கூப்பிட்டு செருப்பாலே அடிங்க. இதை நான் பேசணுன்றது மற்றவங்களோட வழிக்காக தான் பேசுகிறேன். இன்னைக்கு அதாவது ஒரு ஆட்சியே ஒன்று அமைக்க போகிறாங்களா இல்லையா, என்னடா இது இவ்வளோ கொச்சையாக நடந்துட்டு இருப்பேங்க. இந்த உண்மைகளுக்கு தீர்ப்பு இறைவன் தான் மேலேருந்து எழுதுறான். மக்கள் எல்லாருமே நல்லவங்க தான். சரியான பாதையில் வழிநடத்தக்கூடிய தலைவன் நல்லவனா நேர்மையானவனா இருந்தானா மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்வாங்க. மக்கள் பாக்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு பேங்க் பேலன்ஸ் ரொம்ப லோ ஆகிட்டே வருது. ஏன்னா பொருளாதாரத்துடைய விலை அதிகமாகிட்டே போகுது. 1 கிலோ அரிசியோட விலை அதிகமாகிட்டே போகுது. பாக்கெட்டில் கூடிய காசு கம்மியாகிட்டே போகுது. மினிமம் 30,000 ரூபா சம்பாதிக்கணுன்ற சூழ்நிலையில் 30,000 ரூபா பத்தாதுன்ற சூழ்நிலையில் உங்களுடைய ஆட்சியில் அவனை 30,000 ரூபா சம்பாதிச்சு வச்சோன்னா 3 லட்ச ரூபா சம்பாதிக்க வைங்க. 25,000 ரூபாய்க்குள்ளேயே உன்னால் எல்லாமே பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு இடத்த கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. அவன் பாக்கெட்டில் ஒரு 5,000 ரூபா மிச்சப்படுத்தி சேவிங்ஸில் அவன் குழந்தைகளுக்கு போட வைங்க, இன்சூரன்ஸ் போட வைங்க. உங்கள் ஆட்சியால் எல்லாமே முடியும். நான் தவறுதலாக பேசுகிறேன்னா திருப்பி வந்து எதிர்த்து பேசுங்க. ஏன் என்ன காரணம் கேட்டால், ஒருவேளை என்னுடைய கருத்துக்கள் தவறாக இருந்து எல்லாருடைய மனசில் தவறாக போயிடுச்சுன்னா தவறாக போயிடும். எல்லாருமே சந்தோஷமாக வாழணுன்ற ஒரு எண்ணத்தில் பசுமை புரட்சியும் கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். சீமான் மாதிரியான ஆட்களும் ஒன்று சேர்த்துப்போம். ஏன்னா நல்லவங்க வந்து தூக்கி அடிச்சிடக்கூடாது. ஒரு நல்லவனையும் தூக்கி அடிக்கும் போது நாம் எவ்வளோ தவறு பண்ணியிருக்கோன்ற இடமும் தெரிய வரணும். நன்றி.